இந்த பீஜப்பூரில் அமைந்துள்ள பிருந்தாவனம். அதாவது இந்த ஒரு செய்தியை படிக்கும்போது, இந்த படத்தில் நீங்கள் இப்போ பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க, இந்த ஒரு அமைப்பை பார்க்கும்போதே இந்த குருராஜர் ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி பிருந்தாவன பிரவேசம் மேற்கொள்ளும் போது எப்படி அந்த ஒரு பின்பக்கம் இருந்து இறங்கி படி வழியாக இறங்கி பிருந்தாவனத்தில் அமர்ந்திருப்பார் அப்படின்றது இந்த ஒரு காட்சியில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஒரு 355வது ஆராதனை விழாவில் நம்மளுக்கு இந்த ஒரு செய்தி கிடைக்கப்பெற்றது அப்படிங்கிறது குருராஜரினுடைய அருள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த பிருந்தாவனம் இருக்கிற இடம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த பிருந்தாவனத்தை தரிசிக்க வட மாநிலங்களுக்கு செல்லும் அன்பர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த ஒரு பிருந்தாவனத்தை தரிசித்து குருராஜரின் அருளை பெறலாம். இப்போ இந்த மடம் பாபலேஸ்வரர் சாலையில் உள்ள ஜோராப்பூர் பேட்டை பகுதியில் அமைஞ்சிருக்கு. அதாவது ராயருக்கு கட்டப்பட்ட பிருந்தாவனங்களில் பூமிக்கு அடியில் 23 படிகள் கொண்ட நிலத்தடி மிருத்திகா பிருந்தாவனம் இது ஒன்று தான், வேறு எங்கேயும் கிடையாது. அதாவது பிருந்தாவனத்தின் பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணற்றினுடைய சுவரும் பிருந்தாவனத்தின் சுவரும் ஒரே சுவராக இருக்கிறதுனால எப்போதும் அந்த பிருந்தாவனம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிஷேகத்திற்கு தேவையான நீர் மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிணற்றிலிருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. மிகவும் வறண்ட பூமியான பீஜப்பூரில் இந்த கிணற்றில் மட்டும் எப்போவும் தண்ணி இதுவரைக்கும் வற்றியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தினசரி பூஜைகள், ராயருக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியம், அவருக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம், அலங்காரம், மற்ற பூஜை முறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிலத்திற்கு அடியில் இருக்கிற அந்த ஒரு இடத்துல தான் நடக்கும். மற்றபடி